டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. இல்லை கேளுங்கள் சொல்ல ஒன்று கேட்கறது எப்படி சொல்றது கேள்வி அந்த மாதிரி சான்சஸ் இருக்கு. அப்படின்னா இவர் பேசுறது முழுக்க முழுக்க நம்ம பேச போகிறது, அவங்க கேட்கறதுக்கான விளக்கத்தை தான் நம்ம தர போகிறோம். பார்ப்போம் எழுதுறதுல பார்த்து கேளுங்கள் சொல்லப்படும் அப்படின்னு தலைப்பு. ஜெபிக்கிறேன் கேட்குறேன், ஆனால் கடவுள் பேசுகிறத கேட்கலன்னு சொல்லி நேர்கள் கேட்குறாங்க. நேர்கள் சார்பாக நானும் கேட்குறேன். பரிசுத்த ஆவியோட துணையோட நான் பதில் சொல்கிறேன்னு கிளியராக போட்டிருக்கு பைபிளில். ஆனால் நான் ஜெபிச்சிட்டே இருக்கேன், என் பதிலுக்கு கடவுள் பேசலையே அப்படின்னு நேர்கள் கேட்குறாங்க. ஸோ கடவுள் பேசுகிறத நான் எப்படி புரிஞ்சிக்கிறது, கேட்குறது, இல்லை அவர் பேசுகிறாரு நான் கேட்காம இருக்கேன், எப்படி இதை டோட்டலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? நம்ம வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர்டு ஒன்று எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதில் 2 முக்கியமான வார்த்தை போட்டிருப்பாங்க. த சைலண்ட் லிசனர் அப்படின்னு ஒன்று இருக்கும். சைலண்ட் லிசனர். இன்னொன்று வந்து த அன்சீன் ஹோஸ்ட் அப்படின்னு இருப்பாங்க. இது 2மே அவங்களுடைய வியூவில் தான் அது. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா காட் சைலண்ட் லிசனர் கிடையாது. ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் அவர் ஆன்சர் பண்ணுறாரு நமக்கு. ஆக்டிவ் லிசனர். ஆமாம், பைபிளை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுக்குறவர்னு இருக்கு. எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுக்குறவர்னு இருக்கு. வெளிப்பாடு. ஆனால் கேள்வி நிறைய வருது, ஜெபிக்கிறேன் கடவுள் கேட்கலையோ இல்லை கடவுள் பதில் கொடுக்கல அப்படின்லாம் கேட்குறாங்க. இல்லை, வெரி சிம்பிள் தான். இப்போ நீங்கள் இந்த எஃப்எம் ரேடியோலாம் கேட்டிருப்பீங்கல்ல. ஆமாம். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க, ஒரு ஃப்ரீக்வன்சி 93.8 அந்த ஃப்ரீக்வன்சி நம்பர். அந்த நம்பரில் நான் வச்சா தானே எனக்கு அது கேட்கும். ஆமாம், இல்லை கரகரன்னு இருக்கும். ரேடியோ ஸ்டேஷனில் பாட்டே போடலன்னு சொல்லிடுவீங்களா? ஓஹோ. அவர் பேசுகிற அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கேட்க போகுது இல்லையா? இப்போ இஸ்ரவேல் ஜனங்க கீழே இருந்தாங்க, மோசே மலைக்கு மேலே இருந்தார். கீழே இருந்தவனுக்கு அது இடி முழக்கத்தை போல கேட்டது, மேலே இருந்த மோசேக்கு அது புரிஞ்சிச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். உங்களோட டிஸ்டன்ஸ், காடோட எவ்வளோ டிஸ்டன்ஸ் தூரத்தில் இருக்கீங்களோ. இப்போ நீங்களே ஒரு விஷயம் பேசுகிறீங்க, கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவரு சரியாக கேட்கல அப்படிம்பாரு, பக்கத்தில் இருக்கிறவர் சொல்லுவார் அவர் இதுதான் சொன்னாரும்பார். ஏன்னா அவருக்கு அது கேட்டுருச்சு. அந்த டிஸ்டன்ஸ் காட் கூட நம்ம எவ்வளோ க்ளோஸாக போகிறோமோ அவ்வளோ பதில். நான் இன்னும் சொல்லுவேன், ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டிங்கன்னா கேட்கறதுக்கு முன்பதாகவே பதில் சொல்கிறவர்னு இருக்குது. ஓஹோ. உங்கள் வாயில் கேள்வி பிறவாதற்கு முன்னமே அவர் பதில் சொல்கிறார். நம்ம இன்னொரு கூட ஒரு வசனம் இல்லை, நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்னே பரிசுத்த ஆவி சொல்லுவேன் வேற. ஆமாம், அதில் அது ஒரு ஆழமான கருத்து இல்லை. நீங்கள் அந்த வசனத்துக்கு போயிட்டீங்கன்னா அதை வந்து தனி கேள்வியாக நீங்கள் கேட்கணும். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாது இருக்கிறபடினாலே இருக்கு. அதாவது உங்களுக்கு கேட்கவே தெரியாதுன்ட்டார் அவர். அதான் அதுவே ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்கம் கேட்குறேன் பதில் கொடுக்கலன்னு கேட்குறாங்க, ஆனால் பைபிளில் ரொம்ப கிளியராக இருக்கு அந்த வசனம். என்ன கேட்குறீங்கன்னே நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியே இருக்கு. என்ன சொல்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு என்ன கேட்க தெரியாது, உங்களுக்கு என்ன கேட்கணும்னே தெரியாது. ஸோ நான் உங்களுக்கு சொல்லி தரேன், உதவி செய்கிறான்னு இருக்கு. அது வந்து அப்புறமா இந்த கேள்வி வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம பேசுவோம், அதுக்கு நம்ம பேசுவோம். ஆனால் இப்போ தேவன் பதில் கொடுக்குறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பதில் கொடுக்குறாரு. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்குறாரு. ஆனால் பதில் கொடுக்குற விதம் தான் வித்தியாசப்படும். பதில் கொடுக்குற விதம் வித்தியாசப்படும். அதாவது ஒரு வியாதியை பற்றி உங்களுக்கு பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் டாக்டர், அது ஒன்று இருக்குது. இப்போ உங்களுக்கு சொந்தக்காரர் ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் வந்து என்ன இவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவருக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ண டேர்ம்ஸ் வேறையாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ நம்மக்கிட்ட மஞ்சக்காமலன்னு சொல்லுவார், அவர்கிட்ட ஹெப்படைட் பீம்பார். அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ஒன்று தான் சொல்கிறாங்க, பட் அவர்கிட்ட சொல்கிற டேர்முக்கும் இவங்ககிட்ட சொல்கிற டேர்முக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் எவ்வளோ தூரத்தில் என்ன விதத்தில் தேவனோட இருக்கிறேனோ எனக்கு சொல்கிறது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், கர்த்தர் வந்து பேசுகிறாருங்கிறதுக்கு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட சில ஆட்கள் இருக்கிறாங்க. உதாரணமாக நீங்கள் இப்போ தேவன் எங்கிட்ட பேசலாம் தானே இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. தேவன் யார்கிட்ட பேசினா நான் சொல்கிறேன் பாருங்க, பார்வோன்கிட்ட பேசுகிறாரு. ஓஹோ, கடவுளே அறியாத ஆள்கிட்ட பேசுகிறாரு. அதாவது அவன் கேள்வியும் கேட்கல, எதுவுமே கேட்கல, ஆனால் பேசுகிறாரு, அவங்ககிட்ட பேசுகிறாரு. அடுத்து நேபுகாத் நேச்சாரும் காட தெரியாத ஒரு ஆள், ஆனால் நேபுகாத் நேச்சர் கேள்வி கேட்டான். இன்னும் சொல்ல போனால் நேபுகாத்நேச்சர் டெம்பிளை, சாலமன் கட்டின டெம்பிளை உடைச்ச ஆள். ஆனால் நேபுகாத் நேச்சர் கேள்வி கேட்டான். நைட்டு தூங்க போகும்போது ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு படுத்தான்னு பைபிள் சொல்லுது. 3வது பெல்ஷாத்சார், நேபுகாத் நேச்சாருடைய பையன். ஆனால் பெல்ஷாத்சாருக்கு பேசின விதமும் நேபுகாத் நேச்சாருக்கு பேசின விதமும் டிஃப்ரெண்ட். ஆமாம், அவங்ககிட்ட ட்ரீமில் பேசுகிறாரு, ஆனால் இவங்கிட்ட ரத்தம் தோய்ந்த கரம் ஒன்று எழுதினதுன்னு இருக்கு. இவங்கிட்ட எப்படி பேசினா இவனுக்கு புரியுமோ, இவங்கிட்ட எப்படி பேசினா இவனுக்கு புரியுமோ அந்தந்த விதத்தில் கர்த்தர் பேசுகிறாரு. இப்போ இயேசு பிறக்க போகிறாரு, அந்த மெசேஜை வந்து சொல்லணும். மரியாள் கிட்ட சொல்லும் பொழுது தேவதூதன் நேரடியாக வந்து சொன்னான்னு இருக்கு. ஆனால் ஜோசப் கிட்ட சொல்லும் பொழுது சொப்பனத்தில் வந்து சொன்னான்னு இருக்கு. அவங்ககிட்ட எப்படி சொன்னால் அவன் புரிஞ்சுப்பான்னு அவருக்கு தெரியுது, இவங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியுது. ஸோ காடுக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது எப்படி காடு பேசல நம்ம சொல்லுவோம்? சொல்லப்போனால் அவர் தான் நம்மளை படைச்சதே. ஆமாம், அவர் கிரியேட்டர். ஸோ அவருக்கு தெரியும்
இவங்ககிட்ட இப்படி பேசினா புரியும், அவங்களுக்கு அப்படி பேசினா புரியும், அவங்களுடைய நம்ம உதாரணமாக சொன்னோம்னா அவங்களோட ஜென்ரல் நாலேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஒன்று இருக்குது. இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் உள்ளவனுக்கு இப்படி பேசினா புரியும். ஒரு இடத்துக்கிட்ட போய் விதைக்கிறத பற்றி பேசுகிறாரு, ஓமையாக பேசுகிறார். ஒரு இடத்துல பேசும்போது திராட்சை தோட்டத்தை பற்றி பேசுகிறாரு. ஒரு இடத்துல பேசும்போது பலியை பற்றி பேசுகிறார், ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுறது அந்த பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் யாருக்கிட்ட எப்படி பேசினா புரியுமோ அப்படி பேசக்கூடியதான ஒரு தேவன். அவர் சைலண்ட் லிசனரே கிடையாது. அவர் எல்லா இடங்களிலும் கேட்கிற கேள்வி அத்தனைக்கும் பதில் கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் அப்படிதான் சொல்லுது, அவர் எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுக்கிறார். சங்கீதம் சொல்லுது, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள்னு இருக்கு. அவர் பிரேயரை கேட்கிறவர்னே பைபிள் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவர்கள் கேள்விக்கு பதில் தரவில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா கேள்விகளுக்கும் பதில் வாங்க முடியும். இப்போ நான் அந்த ப்ராசஸ் நம்ம எக்ஸ்பிளைன் அது ஒரு கேள்வியாக வைக்கிறேன். இப்போது பைபிளில் இருக்கிற கேரக்டர்ஸ் நீங்கள் சொன்னீங்க. இப்போ நான் நேரடியாக வரேன் உங்ககிட்ட கடவுள் பேசியிருக்காரா? உங்ககிட்ட பர்சனலாக எனக்கு இது கரெக்டாக தெரியும் கடவுள் பேசியிருக்காருன்ற அந்த அனுபவம் எதாவது இருக்கா? இருக்குது. அதாவது காட் வந்து முகமுகமாக பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன், அதை நான் சொல்ல மாட்டேன். அது இல்லை, அந்த அனுபவம் இல்லை. இப்போ நான் நீங்கள் ரெண்டாவது ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, ஏன்னா நம்ம நிறைய கடவுள் பேசினாருன்னு சொல்கிறோம். நான் அந்த பர்சனலாக வரேன், அதனால தான் அந்த வேணுட்டி என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேனே. இப்போ இந்த மினிஸ்ட்ரிக்கு நான் வரணும்னா 2004 காட் வந்து என்கிட்ட பேசுகிறாரு. அதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். செகுலர் ஜாபில் நான் வந்து ஒரு அப்ராடில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ப்ரொமோஷன் ஒன்று வருது அந்த ஆஃபீஸில். அதாவது ப்ரொமோஷன்னா என்னென்னா அந்த அவுட்லெட்டுக்கு என்னை வந்து மேனேஜராக மாற்றுறாங்க. சரி. ஸோ நான் அப்போ அந்த டயத்தில் வந்து இருக்கும்பொழுது அன்றைக்கி நைட்டு நான் தேங்க்ஸ் பண்ணி ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆமாம், ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்குது. ஏன்னு சொன்னால் எனக்கு கிடைக்கக்கூடாத வாய்ப்பு அது கிடச்சிருச்சு. கிடைச்ச உடனே ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது காட் தானே கொடுக்குறாரு. அப்போ காட் அதை கொடுக்கும்போது நான் தேங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நைட்டு பண்ணி. எப்பவுமே நைட்டு, ஏன்னா அப்போ வந்து அங்கே உண்மையை சொல்லணும்னா எனக்கு அங்கே ஒரு ஃப்ரெண்டு கிடையாது. ஏன்னா நான் இருந்த இடம் வந்து ஒன்லி 100% பிரிட்டிஷர்ஸ் இருந்தது. சரி. ஸோ அங்கே வந்து ஜாப் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அன்றைக்கி நைட் ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, இந்த வேலையை குவிட் பண்ணிட்டு நீ இந்தியாவுக்கு மினிஸ்ட்ரிக்கு போகணும்னு சொல்கிறார். இப்போ தான் ப்ரொமோஷன் வந்திருக்கு. இதை குவிட் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எனக்கு இது காடு பேசுகிறாராங்கிறத நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? நல்ல கேள்வி. ஆமாம், ஏன்னா கொடுத்தது காடு தான். ஆமாம். அப்போ இதை விட்டுட்டு போகணும்னு சொல்கிறது காடாக இருக்குமா? கரெக்ட் இல்லையா? கொடுக்குறவரே எப்படி விடுன்னு சொல்லுவார். 2003 ஏப்ரலில் என்கிட்ட இதை பேசுகிறார் ஆண்டவர். என்னுடைய விசா ரெனிவல் வந்து 2004 ஜனவரி. இந்த 8 months வந்து காட் எனக்கு கொடுத்த பஃபரிங் பீரியட். அதாவது நீ முடிவெடுக்க வேண்டியதான காலம். இந்த 8 மாதமும் நான் ஜாப் பண்ணுறேன். 8 மாதமும் காட் என்கிட்ட ஒவ்வொரு விதமாக பேசுகிறாரு. நான் எப்படிலாம் கேள்வி கேட்குறேன்னு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாரு. பெரும்பாலும் வசனத்துலேருந்து பேசுவார். வாசிக்கிற வசனமோ அல்லது கேட்குற வசனமோ, அல்லது பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, வண்டியில் வசனம் எழுதியிருப்பாங்க. அதாவது நான் சொல்லுவேன், நாம் காஸ்பல் எவ்வளோ ஒரு ஆளை சொல்லி ரட்சிக்கப்பட நடத்துகிறோமோ அவங்களுக்கு ஈக்குவலாக ஆட்டோக்காரங்க நடத்தியிருக்காங்க. ஆட்டோ வச்சுருக்காங்கல்ல, அவங்க பின்னாடி வசனம் எழுதி போட்டிருப்பாங்க. அதை பார்த்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க நிறைய பேர். அவங்க சாட்சியில் என்ன சொல்கிறாங்க கேளுங்க, அந்த வசனம் என் கூட பேசிச்சும்பாங்க இல்லையா? அதனால தான் அந்த வசனத்தை நம்ம நித்திய ஜீவ வசனம்னு சொல்கிறோம், லிவிங் காட் அப்படிங்கிற லிவிங் வேர்டுன்றோம். ஸோ அப்போ வந்து அந்த வசனம் வந்து என் கூட பேசுது. அந்த காரியங்களை ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கார். ஒரு இடத்துல காட் வந்து, நான் வந்து மோசஸ் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறார்ல, நான் போய் சொன்னால் கேட்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. கடைசியாக வந்து மோசஸ் சொல்வார், வேறு யாரையாவது அனுப்புங்க அப்படிம்பார்ல. நான் அந்த மாதிரி போகலன்னே, மினிஸ்ட்ரிக்கு போகலன்னு சொல்லலை ஆண்டவர்கிட்ட. ஆனால் மினிஸ்ட்ரியோடைய ஆப்ஷன் ஆண்டவர் கொடுக்குறேன். ஏன்னா நான் இருக்கிறது வந்து யூகேல. உலக பிரகாரமாக சொன்னால் விட்டு வரதுக்கு எனக்கு ஆசை இல்லை. ஏன்னா என்னுடைய மைண்ட் செட்டே வேறு அங்கே இருக்கும்போது. அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவரே யூகேலேயே ஆத்மா அழியுதே, இவ்வளோ ஆத்மா யூகேல இருக்குது, இவ்வளோ இங்கே ஒர்க் இருக்குது, அப்போ நான் இந்த ஜனங்களை ரட்சிப்போட நடத்துகிறேன்னு ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ உன் சொந்த தேசத்துக்கு போ, சுய ஜனங்கள் இடத்துல போ, அங்கே அப்படின்னு இந்தியாவுக்கு போக சொல்கிறாரு. அப்புறம் இது அப்படியே போயிட்டே இருக்குது. அப்புறம் சில வீக்ஸ் கழிச்சு ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், சரி ஆண்டவரே, இந்தியாவில் 6 மாதமும் யூகேல 6 மாதமும் மினிஸ்ட்ரி பண்ணுறேன். ஒரு பிளான் சொல்கிறீங்க. ஏன்னா எனக்கு இடையில அந்த மாதிரி சொல்கிறாங்க, நிறைய பேர் அப்படி தான்ப்பா பண்ணுறாங்க, 6 மாதம் இந்தியாவில் பண்ணுறாங்க, 6 மாதம் யூகேல பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஆண்டவர்கிட்ட ப்ரேயரில், ஆண்டவரே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன், நான் யூகேக்கு வரேன், விசாவை ரினிவல் பண்ணுறேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ பண்ணக்கூடாது, நான் உன்னை யூகேக்கு மினிஸ்ட்ரி கூட்டிகிட்டு வருவேன், ஆனால் நீ ரினிவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் இப்படியே போகுது. திருப்பி ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே ரினிவல் பண்ணிக்கிறேன், ஆனால் இந்தியாவிலேயே மினிஸ்ட்ரி பண்ணுறேன், இங்கே வரல. என்னென்னா, ஏதாவது இந்தியாவில் பிரச்சனை வந்துச்சுன்னா திருப்பி எங்கே வந்துடலாம், திருப்பி வேலைக்கு வந்துடலாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். ஒரு இடத்துல தான் ஆண்டவர் ஸ்ட்ராங்காக ஒரு நாள் என்கிட்ட பேசினார். நான் வந்து ரொம்ப ஒரு பீரியடில் புக்ஸை ரொம்ப நேசிப்பேன்.
படிக்கிறதுக்கு ரொம்ப நினச்சிப்பேன். என்கிட்ட மட்டுமே கிட்டத்தட்ட நான் இருந்த இடத்துல மட்டுமே 70 கிலோவுக்கு புக்ஸ் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ புக்ஸ் இருந்தபோது அதை ரொம்ப நேசித்தனால ஆண்டவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, உன்னோட ஒரு புத்தகம் கூட இங்கே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னாரு. ஸோ இந்த சத்தம் வந்து நான் கேட்டது, இது என்கிட்ட ஆண்டவர் சொன்னது. அந்த மாதிரி ஆண்டவர் என்கிட்ட பேசின விதங்கள் வந்து வித்தியாசமானது நிறைய. அதுதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்கிட்ட பேசினார். 2003 பேசினார். ஆல்மோஸ்ட் இப்போ 21 இயர்ஸ் ஆகுது. இந்த 21 இயர்ஸும் அவர் அன்னைக்கு பேசின அந்த வேர்டு தான் எனக்கு பேஸ்மெண்ட்டாக இருக்கு. அதுதான் தாங்கி கொண்டு தாங்குது, ஸ்ட்ராங் ஹோல்டு எனக்கு அதுதான். ஏன்னா இந்த மினிஸ்ட்ரியில் நிறைய பிரச்சனை வரும். பிரச்சனை வராமல் இருக்காது, எல்லாத்துலேயும் வரும். கடவுள் பேசிட்டா ஸ்மூத்தாக போகும்னு நம்ம கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது ஜனங்களை கூட்டிகிட்டு அவர் எங்கே வந்தார்? செங்கலுக்கு தானே வந்தார். பார்வன் துரத்திட்டு வர ரூட்டுக்கு தானே வந்தார். சரி, பார்வன் செத்துட்டா நிம்மதியாக இருக்க முடியாமல் பார்த்தா வனாந்திரம் வந்துருச்சு. அங்கே போனால் தண்ணி இல்லை, அங்கே போனால் தண்ணி இல்லை, மண்ணா இல்லை. சரி, அதுதான் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தா அடுத்த சண்டைக்கு ஒருத்தன் வரான் வனாந்திரத்தில். ஸோ காட் கொண்டு போகிற ரூட்டு பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும், வேறு பிரச்சனையே இருக்காது, காட் ஸ்மூத்தாக தான் நடத்துவார்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க எல்லாருமே அந்த பிரச்சனைகளில் போயிட்டு தான் இருப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்படி ஸ்மூத்தாக போனால் பரலோகத்தில் இருக்கும். பரலோகம் தான் ஒரே இடம் ஸ்மூத்னஸ். அப்போ இது என்ன ஆகுதுன்னா, இந்த பிரச்சனைகள் வரும்போது இந்த காட் பேசின சத்தம் இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்ட்ராங் ஹோல்டு எனக்கு. ஆண்டவர் சொன்னார், நீ இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டேன் நான். நீங்கள் தானே சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, இங்கே இவ்வளோ பிரச்சனை வருதில்ல. ஒரு பிரச்சனை வந்தபோது ஊழியத்தையே நிறுத்த சொல்லி, ஊழியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக ஒரு பெரிய கூட்டம் எழும்பி பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு ஒருத்தர் மூலயமா சொன்ன வார்த்தை, அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பாரு, உன்னை பற்றி ஒன்றுமே பேசலை, உன் ஊழியத்தை பற்றி பேசுகிறாங்க. உன் ஊழியத்தை ஸ்டாப் பண்ணு, உன் ஊழியத்தை நிறுத்துன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அது நோக்கம் என்னென்னா, நீ மினிஸ்ட்ரி பண்ணக்கூடாதுன்னு தான் அவங்க நோக்கம். உனக்கு மினிஸ்ட்ரியை கொடுத்தது நான் தான் சொல்லணும், உன்னை மினிஸ்ட்ரி பண்ணக்கூடாதுன்னு வேறு யாரும். இது வந்து ஆண்டவர் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு எங்களோட ஒரு மிக முக்கியமான இடத்துல பேசும்போது எனக்கு ஆண்டவர் சொன்னது. இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு கூட பேசியிருக்கிறாரு. பல நேரங்களில் வசனத்தில் பேசியிருக்கிறாரு, எங்கள் சபையில் செய்தி கொடுக்கும்போது ஊழியக்காரங்க வழியாக பேசியிருக்கிறாரு. எங்கிட்ட நேரடியாக கர்த்தர் பேசினார்னா ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி சம்பவங்களில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடிஞ்சிச்சு. இது காட் என் கூட பேசின விஷயம். இப்போ நான் திருப்பியும் டேனியல் புத்தகத்துக்கு வரேன். டேனியல் புத்தகத்தில் பல கேள்விகள் இருக்குது. ஏன்னா டேனியல் கேரக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர். ஏன்னா டேனியலும் அப்போஸ்தலன் ஜானும் வந்து பார்த்தீங்கன்னா ரெவலேஷன், டேனியல் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் நேயர்களுக்கு, ட்வின் புக்ஸு. இட் இஸ் பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர். டேனியல் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார். மேன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ். அந்த கேள்விக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இதை கனவுல பார்த்தேங்க, ஒரு மாதம் முன்னாடி இது வந்தது, அதே மாதிரி நடந்ததுன்னுவாங்க. நல்ல விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு கெட்ட விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் அப்படியே சொல்லுவாங்க, இது அப்படியே பார்த்தேங்க, நடந்திருக்குன்னுவாங்க. ஆனால் வந்து இப்போ என்ன கேள்வின்னா, நேர்கள் கேட்குற ஒரு பர்டிகுலர் கேள்வி என்னென்னா, கனவுக்கும் தரிசனத்துக்கும் எனக்கு வித்தியாசம் தெரில, கடவுள் பேசுகிறாரா இல்லை என்னோட ஓன் இமேஜினேஷனா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன பதில்? சரி, நான் இப்போது இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே நம்ம இன்னொரு ப்ரோக்ராமில் இதை பற்றி கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் அதை சொல்லிவிட்டு இது போகிறேன், அப்போது ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறேன். காட் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு வி ஹாவ் ஸோ மெனி வேஸ் இருக்குது, நிறைய வழி இருக்குது. பைபிளில் வந்து ஸ்பெஷலாக சொல்லணும்னா 7 வழி இருக்குது. 7 வேஸ் காட் வந்து நம்மகிட்ட பேசுறதுக்கு. இது ஒவ்வொன்றும் அந்தந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை பொறுத்தது. 7 ஒரு நல்ல நம்பர், பைபிள் நம்பர், முழுமைன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த 7 விதத்தில் ஒவ்வொருடைய ஸ்டாண்டர்டை பொறுத்து அது. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு, அதாவது டாப் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் இப்போ நம்ம 2 பேர் பேசுகிற மாதிரி காடோட உட்காந்து பேச முடியும். மோசஸ்க்கு நடந்த மாதிரி முகமுகமாய் அவரே சொல்கிறார் என்னாகமத்தில், நான் மற்ற மனுஷரோட பேசுகிற மாதிரி மோசஸ்கிட்ட பேசுறதில்ல, நான் அவனோடு கூட ஒரு ஸ்நேகிதனை போல பேசுகிறேன், முகமுகமாய் பேசுகிறேன். மற்றவங்ககிட்டையாவது தீர்க்கதரிசிக்கிட்ட தரிசனமாலாம் பேசுவேன், இவங்ககிட்ட நான் அப்படிலாம் பேசுறதில்ல, ஸ்நேகிதனை போல பேசுகிறேன் அப்படிங்கிறார். ஏப்ரஹாம் கூட நான் நண்பர் போல, இஸ் லைக் a friend of God ன்னு போட்டிருக்கு. அது ஆபிரகாம்ட்ட என்ன சொல்றாருன்னா, நான் செய்யறதை அவனுக்கு மறைப்பேனோ அப்படின்னு அவன் சொல்றாருல்ல. ஆனா ஆபிரகாம் பார்த்த காடோடைய விஷனுக்கும் மோசஸ் பார்த்ததுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. வேணா இந்த கேள்வியை நோட் பண்ணிக்க, இன்னொரு இதுல கூட அதை பார்க்கலாம். பேச நிறைய கேள்வி நமக்குள்ளே வருது பாருங்களேன். இந்த ஆபிரகாம் வந்து மம்ரேயின் சமபூமியில தேவனை பார்ப்பாரு, 3 பேர் அவரை பார்க்க வருவாங்க. அங்க பார்க்கும்போதும் மோசஸ் மலையில பார்ப்பாரு, ஒரு மலையில உட்கார வச்சு ஆண்டவர் காட்டுவார். அங்கே பார்க்குறதுக்கும் காடோடைய ஸ்டாண்டர்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. காடை வந்து இப்போ நம்ம அந்த கேள்வி வரும்போது நான் சொல்கிறேன், இல்லைனா இவங்களுக்கு கொஞ்சம் க்யூரியாசிட்டி அந்த கேள்வி வரும்போது பார்ப்போம். ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காட் வந்து முகமுகமாக மோசஸ்ட்ட பேசுகிறார். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். கொஞ்சம்
நான் இன்னும் வளர்ச்சி அடையலை, இன்னும் கொஞ்சம் நான் அதை விட கம்மியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரோட சத்தத்தை மட்டும் உங்களால் கேட்க முடியும். சவுண்டு மட்டும் நீங்கள் கேட்க முடியும். இப்போது ஆசாரியப்பு கூடாரத்தில் சாமுவேல் கேட்குறாரு, சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டோன்னே அவர் இதாகிறார். ஸோ இது வந்து காட் வந்து சத்தத்தின் மூலமாக பேசுவது. நிறைய பேர்கிட்ட ஆண்டவர் இந்த மாதிரி பேசுகிறாங்க. இப்போ பவுல் வந்து சொல்கிறார் நியூ டெஸ்ட்மெண்ட்டில், தமஸ்குவுக்கு போகிற வழியிலே அவர் தடுக்கி விழுந்துருவார். அப்பொழுது நான் ஒரு சத்தத்தை கேட்டேன், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்கிற சத்தம் கேட்டது அப்படிம்பாரு. அந்த நேரத்தில் அழகாக ஒரு வசனம் சொல்லும். அதுக்கு அடுத்து அவர் கூடி இருந்தவர்கள் அந்த சத்தத்தை கேட்கவில்லைன்னு இருக்கும். சத்தம் இவருக்கு மட்டும் கேட்டுச்சு, இவருக்கு மட்டும் கேட்குது அப்படின்னு இருக்கும். அதே விஷயத்த ஆக்சுவலாக இன்னொரு இடத்துல மென்ஷன் பண்ணும்போது கேட்டுச்சு, அவங்களுக்கும் கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கும் காரணங்கள் இருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் காட் உங்க கூட பேசுகிறது சவுண்டு. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, நான் உங்களை பார்த்துட்டேன்ல, ஸோ எனக்கு உங்களை முகமுகமாக தெரியும் போது எனக்கு பிரச்சனையே இருக்காது, நீங்கள் தான் பேசுகிறீங்க அப்படின்னு கிளாரிட்டி இருக்குது. இப்போ ஃபோனில் பேசுகிறேன்ல, சம்டைம்ஸ் ஃபோனில் பேசும்போது உங்கள் சவுண்டு உங்களுக்கு நான் கேட்கும் போது உங்கள் சவுண்டு தானான்னு ஃபஸ்ட்டு எனக்கு புரியாது. ஆமாம், ஹலோ அப்படின்னு உடனே நான் ஹலோன்னு நான் தான் அஸ்வின் பேசுகிறேன். ஸோ ப்ரோ உங்கள் குரலை எனக்கு சரியாக கேட்கல ப்ரோ அப்படிங்கிறோம்ல. இல்லை நமக்கு உடம்பு சரியில்லை கண்டுபிடிச்சிடுவோம், பிரதர் உங்கள் குரல் ஏதோ உடம்புக்கு ஏதோ பிரச்சனையாக கண்டுபிடிச்சிடும்ல. அதனால தான் சாமுவேல் கேட்குறாரு, யார் பேசுறதுன்னு கேட்குறாரு. இன்னும் சொல்ல போனால் இப்போ ஏஐ வந்தனால குரலையே மாத்துறாங்க வேற சொல்கிறாங்க. ஆமாம், வாய்ஸ் சேஞ்சர் வந்துருச்சு இப்போ ஃபுல்லாக. இன்னும் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், பேசுறது யாருன்னே தெரியாது. இப்போ ஏஐக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களையே வேற ஒரு ஆளை உட்கார வச்சு உங்களையும் உட்கார வச்சிடலாம் அந்த இடத்துல. ஸோ இப்போ வந்துட்டு 2வது ஸ்டேஜ் இது சத்தத்தை கேட்பது. இது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் குறைவு. ஸ்டாண்டர்ட் குறைவுனா மோசம்னு அர்த்தம் இல்லை, டாப்புக்கு நம்ம இப்போ 100க்கும் 95க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பேசின மாதிரி தான், ஒரு பையன் 98 எடுத்துகிட்டு அழுதானீங்களே உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர், அந்த மாதிரி தான் இது 2வது ஸ்டேஜ். 3வது இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தீர்க்கதரிசிகள் வழியாக பேசுகிறது ஆண்டவர். உங்கள்கிட்ட தீர்க்கதரிசிகளை அனுப்புவாங்க, எலியா எலிசா இந்த மாதிரி நாட்கள் வந்து சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களுக்கு இப்படி சொல்கிறாரு, இதை சொல்கிறாரு, அது சொல்லுவாங்க. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் தீர்க்கதரிசி அப்படிங்கிறது சபைக்குள்ளே இருந்து சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக சொல்லுவாங்க, சர்ச்சுக்குள்ளே இருந்து பேசுவாங்க. இதை தான் நாங்கள் சொல்கிறோம், சபைக்கு போகும்பொழுது ஊழியக்காரர் வழியாக ஆவியானவர் பேசுகிறார். ஆனால் இதுதான் கொஞ்சம் மிஸ்யூஸ் ஆகுதோ, நிறைய பேர் மக்கள் வந்து இது சொல்லுவாருன்னு அவர் தேடி போகிறாங்க. இதில் வந்து இந்த சேனல் கரெக்டாக இருந்தால் தான் செட் ஆகும், சேனல் கரெக்டாக இல்லாட்டி இது செட் ஆகுது. இப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, அதை வாங்கி கொடுக்குறவர் கரெக்டான ஆளாக இருக்கணும்ல. இப்போ டேங்க்கில் தண்ணி இருக்குது, கீழே நம்ம குடம் வச்சுருக்கிறோம், மேலேருந்து வர பைப்பு துரு பிடிச்சிருந்தா எல்லாமே தப்பாயிடும்ல. தண்ணி நல்ல தண்ணி தான், தேவை நமக்கும் இருக்குது, பட் வரக்கூடிய பாத்து கரெக்டாக இருக்கணும்ல. ஊழியக்காரன் எவ்வளவு தேவனோடு இருக்கிறானோ அவ்வளவு தீர்க்க தரிசனம் தேவனிடத்துலேருந்து ஜனங்களுக்கு போய் சேரும். அதனால தான் ஆவியானவர் வந்து பாருங்கள், சபைக்கு பேசும்போது வசனம் தெளிவாக சொல்லுதும், எபேசு சபையின் தூதனுக்கு எழுதுவது, எபேசு சபைக்கு எழுதுவதில்லை, எபேசு சபையின் தூதனுக்கு எழுதுவது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே இருக்கிறதான பர்டிகுலர் பர்சனுக்கு அவர் எழுதுறாரு. ஸோ நாம் சர்ச்சில் ஒரு ஊழியக்காரர் எந்த அளவுக்கு தேவனோடு இருக்கிறாரோ அந்த அளவுக்கு ப்ராஃபட்டிக்கல் வேர்டு வரும். நீங்கள் ப்ராஃபட்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் வந்து பாஸ்டாக இருந்தால் போதும், ஆனால் ப்ராஃபட்டிக்கல் வேர்டு உங்கள் வாயிலேருந்து வரும். இது வந்து 3வது ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, உங்கள் மூலியமாக கர்த்தர் வந்து வசனத்தின் மூலமாக பேசுவார். இது பைபிள் வாசிக்கும் போது இதுதான் பெரும்பான்மையானவங்களுக்கு நம்ம இப்போ சொல்கிறோம். படிக்கும்போது தனியாக ஒரு வசனம் தெரியும், அந்த வசனம் நமக்கு தெரியும், அந்த வசனம் என்கிட்ட பேசும். இது நம்ம வாக்கு தத்துவம்னு சொல்கிறோம், சபைகளில் சொல்கிறோம். இது வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னென்னா, நான் படித்து நான் வாக்குத்தத்தம் வாங்குறதுங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ டோட்டலாக ஒரு பெரிய க்ரௌடுக்கு 50,000 பேருக்கு நான் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறேன், 50,000 பேருக்கு அந்த வாக்குத்தத்தம் பொருந்துமா அப்படின்னா அவங்க பொருந்துன்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு 50,000 பேருக்கு அது பொருந்துமான்னு பார்க்கணும். இன்னொன்று இருக்குது, இதை அந்த வாக்குத்தத்தத்தை சோந்தரிக்கிறவங்கன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. எவ்வளோ விசுவாசிக்கிறீங்களோ அவங்கள தான் அது உங்களுக்கு நடக்க போகுது. பல நேரத்தில் இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தோடு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி சில வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு கர்த்தர் பேசுகிற மாதிரியே இருக்கும். அது சில நேரத்தில் இருக்கும் பர்டிகுலராக. ஆனால் சில நேரத்தில் அந்த வசனம் அது கர்த்தர் பேசுன மாதிரியும் இருக்காது. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸில் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரும்பாலும் இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான காட் பேசுகிற விஷயம். அப்போ அதுலேயும் டிசர்ன்மென்ட் நமக்கு தெரியணும். காட் அதை யூஸ் பண்ணுறாரா, காட் தான் அந்த இடத்த நமக்கு கொடுக்குறாரா. இதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே பேசுவார், உங்கள் ஆத்மாவில் ஒரு களி கூறுதல் வரும். இது வந்து 4வது. 5வது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய விஷன்ஸ். 5வது தான் விஷன். ஆமாம், ஏன் விஷன்ஸில் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ இந்த விஷன் வரும்பொழுது அந்த விஷனை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிற விதமும் அந்த விஷனுக்கு நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். பல நேரத்தில் விஷனை பெற்றுக்கொள்கிறோம், அது காட் கொடுத்தது. என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு தரிசனம் கொடுத்தாரு. நான் ஒரு பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, சில ஊழியக்காரர் ஒருத்தர், நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தர் இருக்கிறார், ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நான் ஒரு தரிசனம் பார்த்தேன்னு சொல்லுவார். சரியா, ஒரு தரிசனம் நான் பார்த்துட்டேன், ஹெவன் எனக்கு காட்டிருச்சு,
அப்போ அந்த தரிசனம் எனக்கு மறக்குமா? கண்டிப்பா மறக்காது. மறக்காதுல்ல. அப்படியே நிக்கும் ஸ்டடி. சாகிற வரைக்கும் நிற்கும். பெரிய விஷயமாச்சு. பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஹெவன் கொடுக்குது. நீங்கள் ஒவ்வொரு மீட்டிங்லையும் தரிசனம் பார்த்தேன்றா நீங்களே ஒரு 20,000 தரிசனம் சொல்லிட்டீங்க. ஏன்னா உங்கள் வாழ்நாளில் 20,000 தரிசனம் உங்களுக்கு இப்போ ஞாபகத்தில் இருக்கா? இருக்காதுல்ல. நீங்கள் எசேக்கியேல் புக் எடுத்து பாருங்கள். எசேக்கியேல் வந்து தரிசனத்தை பார்ப்பார். என்னை வானத்துக்கும் பூமிக்கும் கர்த்தர் கொண்டு போனார், எலும்புகளின் பள்ளத்தாக்குகள். அவருடைய அந்த டைம்லைன் பாருங்கள், எப்போ பார்த்தாருன்னு இருக்கும். ஒரு தரிசனத்துக்கு இன்னொரு தரிசனத்துக்கு நடுவில் குறைஞ்சபட்சம் 6 மாதம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவரே கொடுத்துருப்பாரு. 6ஆம் மாதம் 6ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் வருஷம் 5ஆம் தேதி கர்த்தர் என்கிட்ட பேசினார். இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த தரிசனங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். அவங்க லைஃப்லையே மொத்தம் 3 இல்லை 4 இல்லை 5 இப்படி தான் பார்த்துருப்பாங்க மொத்தமாகவே. அதை தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ 37ஆம் அதிகாரம் இருக்குது. அது எலும்புகளின் பள்ளத்தாக்கில் உள்ள தரிசனம். அந்த ஒரு தரிசனம் தான் அவர் பார்க்குறாரு. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அந்த அதிகாரம் முழுக்க இருக்குது. நான் இப்போ 38ஆம் அதிகாரத்துலையும் 39ஆம் அதிகாரத்துலையும் ஒரு தரிசனத்தை தான் பார்க்குறாரு. ஆனால் அந்த தரிசனத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் 2 அதிகாரத்தில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம தரிசனம்ங்கிற பேரில் ஒவ்வொரு மீட்டிங்லையும் இது பத்தாவதுக்கு ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணும் போதும், இது பத்தாவதுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போதும், சில ஆட்கள்லாம் வந்து உட்காந்தோம் நம்ம கேட்கவே மாட்டோம். அவங்களே ஜெபம் பண்ணி கர்த்தர் எனக்கு இப்படி ஒன்று காட்டுறாரும்பாங்க. அதை நல்ல விதமாக சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, பயமுறுத்திட்டு போகிறவங்களும் இருக்காங்க. உங்கள் வீட்டில் நான் ஒரு பாம்பு பார்த்தேன். டிஜே செங்கில் அழகாக ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, அவங்களோட மெசேஜில் சொல்லுவாங்க. ஊழியக்காரன் என் வீட்டில் இது இருக்குன்னு சொல்லி பயமுறுத்துறதுக்கு தேவையே இல்லை. அது யாரோன்னா பயமுறுத்திட்டு போயிடுவான். அப்படி இருந்தால் அதை எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு நிம்மதி கொடுக்குறவன் தான் தேவை. இன்றைக்கி நிறைய பேர் ஜனங்களை வந்து பயமுறுத்தியே தரிசனம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு பெரிய பாம்பு அப்படியே உங்கள் தலையை பிடிக்க வருது அப்படின்னு. அது எப்படி பிடிக்க வரும்? முதல்ல என்ன கேட்குறேன் அப்படின்னா, பாம்பு தலையை தான் கர்த்தர் நசுக்கிட்டாரு. வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அதுக்கு வால் தான் இருக்குது, தலை இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்படி தான் இருக்குது. இவங்க இன்னும் அந்த பாம்புக்கு தலை இருக்குது, பார்த்தோம் உன்னை பிடிக்க வருது, நீங்கள் வந்து இவ்வளோ பொருத்தனை பண்ணுங்கள், இவ்வளோ கொடுங்க. இது எல்லாமே தரிசனத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள். இப்போ விசுவாசிக்கு என்ன பிரச்சனை? எது கர்த்தரிடத்துலேருந்து வந்தது, எது தேவனிடத்துலேருந்து வந்தது? அதான் நான் சொல்லுவேன். இந்த தரிசனம், இந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டில் தரிசனம் என்பது இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல. முதியோர்கள் சொப்பனத்தை காண்பார்கள், வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், எல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் பார்க்குற தரிசனம் உங்களை தூங்க விடாது. அது உங்களோட கூட பேசும். இன்னொன்று, உங்களுக்கு தரிசனம் கொடுத்தா அதை விளக்காமல் ஆண்டவர் விடவே மாட்டார். ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணுற ஆண்டவரே கிடையாது அவர். அந்த விளக்கத்தை கொடுக்குற வரைக்கும் உங்களை அமைதியாக விடவே மாட்டார். ஸோ தரிசனம் என்பது அடுத்த ஸ்டேஜ். இதுக்கு அடுத்து 6வது இருக்கிறது வந்து ட்ரீம்ஸ், சொப்பனங்கள் அப்படிமோ. இது ஏன் நம்ம 6வது ஸ்டேஜுக்கு வருதுன்னா, இது எல்லாருக்கும் வரும். நேபுகாத்நேச்சாருக்கும் வரும். அது கடவுள் கொடுத்துருக்கிறதே ஒரு இன்பில்ட் மேன்லேயே ஒரு ட்ரீம்ன்றது இருக்குது. இன்னைய வரைக்கும் சயின்ஸ் தோக்குற விஷயங்களில் ஒன்று ட்ரீம்ஸ். ட்ரீம்ஸ் எப்படி உருவாகுதுன்னு இன்னும் வரைக்கும் சயின்ஸால் என்ன செய்ய முடியல, கண்டே பிடிக்க முடியல. எங்கேருந்து இது உருவாகுதுன்னே தெரியாது. அவங்க இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை பிறந்து ஒரு 3 நாள் 4 நாள் இல்லைனா ஒரு வாரம் 10 நாள் கழித்து குழந்தை வந்து தூக்கத்தில் சிரிக்கும். யூஸ்வலாகவே நிறைய பிள்ளைகள் தூக்கத்தில் சிரிக்கும். நம்மால் என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா, அது தேவ தூதர்களை பார்க்குது, அதுக்குரிய தூதர்களை அது பார்க்குது, அதனால தான் தன்னை அறியாமையே சிரிக்குதுன்னு. ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ தான் அதுக்கு ட்ரீம்ஸ் வர தொடங்குதான் குழந்தைகளுக்கு. அந்த இனிஷியேஷன் வரும். அந்த ட்ரீமை அது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அதுக்குள்ளே அது அந்த சந்தோஷம் வருது, அதனால் சிரிக்குதுங்கிறாங்க. ஆனால் அந்த ட்ரீம் எப்படி உருவாகுது, எதனால் உருவாகுது, அந்த குழந்தை தான் இன்னும் எந்த அனுபவத்தையுமே பெறலையே. இல்லை, இப்போ சிரிக்கிற குழந்தை அப்போ அழ ஆரம்பிக்குது. அழ நிறுத்துறதுக்கு நம்ம ஃபோனை வர கொடுத்துட்றோம். இப்போ அந்த ட்ரீமும் போயிடும், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அதுக்கு ட்ரீமே ஃபோன் சுடுறதா இருக்குது, கண்ணை மூடினாலே சுடுறதான் வருது. ஆனால் குழந்தைகள் அந்த ட்ரீம் எங்கே உருவாகுது, எப்படி அதுக்குள்ள வருது அப்படிங்கிறது இன்னும் சயின்ஸ்ல புரியாத புதிர் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. உயிர் போயிடுச்சுன்றாங்க. இந்த உயிர் முதல்ல உடம்புல எங்க இருக்கு, அது எங்க போகுது? எல்லா பொருளும் நல்லா தான் இருக்கு, ஆனா உயிர் போனவுடனே எல்லாம் போயிடுது. அதுக்கு மெடிக்கலி நீங்க ஒரு டேர்ம் சொல்லிக்கிறீங்க, கார்டியாக் அரெஸ்ட் அல்லது வந்து ஹார்ட் அட்டாக்கு, வாட் எவர் இட் இஸ் நீங்க சொல்லிக்கிறீங்க. பட் இந்த ஜீவனுங்கிறது எங்க இருக்கு, எங்க போகுது? சோல் அது எங்க போகுது? ஏன் அது போன உடனே இவ்வளோ பெரிய மனுஷன் ஒண்ணும் இல்லாம கீழே விழுந்துடுறான்? யார்? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனாவே இருக்கட்டுமே, மகா அலெக்சாண்டராகவே இருக்கட்டுமே, எப்பேற்பட்ட சயின்டிஸ்டாக இருக்கட்டும், எப்பேற்பட்டதான வாரியராக இருக்கட்டும், அந்த உயிர்னு ஒன்று போன உடனே படுத்தபடிக்கு அவ்வளோதான் அசைவலாம் பாடின்னு சொல்லிடுறோம்ல. ஸோ அது சயின்ஸில் புரியாத விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது. அதில் ஒன்று ட்ரீம்ஸ். ஆனால் இந்த ட்ரீம்ஸ் வந்து எல்லாருக்கும் வரும், அத்தனை பேருக்கும் வரும். இதில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ட்ரீம் எது? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும் நீங்கள். நல்ல கேள்வி இல்லையா? கரெக்ட். இப்போது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தொல்லையின் திரட்சியினால் சொப்பனங்கள் வரும் அப்படின்னு இருக்கு. ரொம்ப பிரச்சனை ஆகி போச்சுன்னா அது ஆள் மனசுக்குள்ள
உங்களுடைய அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும், அது Subconscious. சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். ஸோ அது வந்து என்ன செய்யும்னா சில நேரத்தில் உங்களை அறியாமலேயே சிலர் பார்த்துருக்கீங்களா, கட்டிலில் படுத்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில், இல்லை எனக்கு நடந்தது அதனால் அதையும் சொல்கிறேன், சொப்பனத்தில் அப்படியே பெரிய கட்டடத்துக்கு மேலே அவங்கள தூக்கிட்டு போவாங்க, சண்டை நடந்துட்டு இருக்கும், மேலே கட்டடத்துலேருந்து கீழே தள்ளுவாங்க, ஐயோன்னு கத்திட்டு பார்த்தீங்கன்னா கட்டிலேருந்து கீழே விழுந்துருப்போம். எழுந்திரிச்சு பார்த்தோம்னா நமக்கு அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்துருக்கும், எல்லாம் இருக்கும். உண்மையிலேயே ஒரு சம்பவம் நடந்த மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து பார்த்தா நம்ம கட்டிலேருந்து தான் கீழே விழுந்து. சில பேருக்கு எக்ஸாம் ஃபீவர்லாம் வரும். எக்ஸாம் ஃபீவர் இருக்கும், நிறைய இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுங்களேன். அப்போ இந்த ட்ரீம்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. தொல்லையின் திரட்சினாலும் வரும், ஆமாம். அதே நேரத்தில் காட் கொடுக்கறதும் வரும். ஸோ கடவுள் கொடுக்குற ட்ரீமுக்கும் நம்ம இதுக்கும் வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? திருப்பியும் சொல்கிறேன், அது சோலுக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அது இப்போ பாருங்கள், நேபுகாத்நேச்சருக்கு சொப்பனம் வந்துருச்சு, அவனால் தூங்கவே முடியல பாருங்க. தூங்க முடியல, கனவு மறந்துட்டான். இருக்கிறதுலே அதான் ஒரு பெரிய விஷயம். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சொப்பனம் என்னமோ பண்ணுது என்ன, ஆனால் என்ன சொப்பனம்னு எனக்கு தெரியல. அதுக்கும் ரீசன் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அந்த சொப்பனம் என்னன்னு இவன் சொல்லிட்டான்னா அத்தனை பேரும் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பான், ஆளாளுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் கொடுப்பான், அவன் ஆரம்பிச்சிருவான். அதனால் நேபுகாத்நேச்சரே சொல்லுவான், நீங்கள் காலம் தாழ்த்த பார்க்கிறீர்கள், அதனால் அதெல்லாம் கிடையாது அப்படின்றான். இது டேனியலுக்காக கர்த்தர் பண்ணது. சொப்பனத்தையும் கொடுத்துட்டு அதை மறக்க பண்ணிவிட்டு, ஆனால் அந்த ட்ரேஸை மட்டும் வச்சுட்டாரு. அது அப்படியே இருக்குது அவனுக்குள்ளே, என்னமோ இருக்குது. சிலர் சொல்லுவாங்க, இந்த இடத்துல அந்த பேர் இருக்குதுங்க வரமாட்டேங்குதுப்பாங்க இல்லையா. சில நேரத்தில் மனசில் இருக்குங்க வரமாட்டேது, ஏன்னா இருக்குது, மூளைக்கு தெரியுது, ஆனால் பேச முடியல, தெரியல, ஞாபகத்தில் இல்லை. அந்த மாதிரி தான் நேபுகாத்நேச்சருக்கு ஆயிடுச்சு. அப்போது இந்த சொப்பனத்தை ஆண்டவர் விளக்குற வரைக்கும் அவனை விடவே மாட்டார். பார்வோனுக்கு வந்த சொப்பனம் அதே மாதிரி தான் அவனுக்கு வந்தது. ஜோசஃப்க்கு வந்த சொப்பனம், பழைய ஏற்பாட்டு ஜோசஃபாக இருக்கட்டும், நியூ டெஸ்ட்மென்ட் ஜோசஃபாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள வர சொப்பனம் அதே மாதிரி நம்ம பீட்டருக்கு வரக்கூடியது. இதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். இந்த சொப்பனங்கள்லாம் அது காட் கொடுக்குறதா இருக்கும், காட் பேசுவார், அதுக்கான ரிசல்ட் வெளியே தெரியும் பல நேரங்கள். ஆனால் அது காட் கொடுக்குறதா இருக்கணும். சில நேரத்தில் நீங்கள் என்ன யோசிச்சுட்டு படுக்கிறீங்களோ அது சொப்பனமாகவும் வரும். அது இன்னொரு பிரச்சனை இருக்குது. சிலர்லாம் எங்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, அவங்க எனக்கு விரோதமாக இதை செய்கிறத நான் பார்த்தேன், கர்த்தர் காட்டினார். எப்படி காட்டினார்? அவங்க போய் எனக்கு ஏதோ சுடுகாட்டுக்குள்ளே அது பண்ணுறாங்க, இது வசனம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுகிறதும் இல்லை, யாக்கோபு கண்மாய் மாந்திரிகமும் இல்லை, பண்ண முடியாதுன்னு சொல்லுது, இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அகெயின்ஸ்ட் டு வேர்ட் ஆஃப் காட் இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த சொப்பனம் வந்து யாராவது ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க, பிரதர் உங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க போல், நான் ஜோம் பண்ணேன், உங்கள் ஆண்டவர் காட்டினார் உங்களுக்காக கொஞ்சம் அப்படின்வாங்க. இதை உண்மையாக சொல்கிறவங்களும் இருக்காங்க, ஆனால் இதை வச்சுக்கிட்டு உங்களை தங்கள் கண்ட்ரோலில் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம தான் இதில் சுதாரிச்சுக்கணும். சொப்பனம் கடைசியாக ஒன்று இருக்குது, இதுதான் 7ஆவதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, காட் இது எது வழியாகவும் உங்ககிட்ட பேச முடியலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட்லேயுமே இல்லை, பட் காட் ஏதோ உங்கள்கிட்ட உணர்த்த விரும்புகிறாரு. நான் பிலீவர்ஸை வச்சு பேசுவார். பிள்ளையாமுக்கு யார் பேசுனா? கழுதை பேசுச்சு. ஏன்னா அவன் காட் சொல்லி கேட்கல, கடைசியாக அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, காட் சொல்லி கழுத பேசும். இதான் நான் பிலீவர்ஸ் வழியாக பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி காட் வந்து என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா, 7 வழிகள் இருக்குது, 7 வழியாகவும் காட் உங்கள்கிட்ட பேச வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் என்ன சொல்கிறோன்னா, கடவுள் பேசலன்னு சொல்லாதீங்க, இவ்வளோ விஷயம் இருக்குது, தயவுசெய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. மிக்க நன்றி பிரதர் ஜெகன். நம்ம இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. அடுத்த தொடரில் நம்ம டேனியலோட விஷனுக்கும் ட்ரீம்ஸ்க்கு வந்துடுறோம். முக்கியமான விஷயம், நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். இதில் இந்த ஃபவுண்டேஷனை வச்சுக்கலாம் இந்த நிகழ்ச்சியை. அடுத்த பாட்காஸ்ட்டில் we'll get into some deeper questions. Thank you and God bless you.